ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் மதுரை முத்துன்னா தெரியாதவங்களும் இருக்க மாட்டீங்க, அவருடைய நகைச்சுவை கேட்டு சிரிக்காதவங்களும் இருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்டதான ஒரு நகைச்சுவையாளரின் நகைச்சுவையை பற்றி கொஞ்ச நேரம் நான் நேரம் ஒதுக்கி கேட்கலாம் வாங்க. லண்டன்ல தூங்குறதுக்கு முன்னாடி கேளுங்க, ஆண்களுடைய கொடுமையை கேளுங்க, பட்டிமன்றத்தை அப்புறம் கேட்போம். லண்டன்ல தூங்குறதுக்கு முன்னாடி மனைவி குட் நைட் டார்லி உடனே தூங்குறான். அமெரிக்காவில் தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்வீட் ட்ரீம்ஸ் உடனே கணவன் தூங்குறான். ஜப்பான்ல தூங்குறதுக்கு முன்னாடி மனைவி திலகாஜி ஹோம் பூம் உடனே தூங்குறான். சீனாவில் மனைவி தூங்குறதுக்கு முன்னாடி புருஷன்கிட்ட. நம்ம ஊர்ல மனைவி தூங்குறதுக்கு முன்னாடி கதை முட்டாட எருமாட்டு போல கதை முட்டை மானம் கட்ட உனக்கெல்லாம் ஒரு கட்டுலு சோபா நீ கேட்டு கடுக்கு உனக்கெல்லாம் நீ வேலை பார்க்கற உன் சம்பளத்தை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு கட்டுலு பகுமானமா போட வெளியே வர்றா மாட்டு தொழுவத்துல இந்த சாக்கு. ஆமா, காலை 7 மணிக்கு எழுப்புது, அப்படியே தூங்கிட்டான் பாவம். இவ்வளவு வசவு கேட்டவன் எப்படிங்க மனுஷன்? இதுதாங்க ஆண்கள், நாங்க ரொம்ப வகுத்தரிச்சப்படுறோம். இதுதான் இன்னைக்கு தலைமுறை நாங்க இவ்வளவு சம்பாதிச்சு வந்து கொடுக்குறானே, வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க கேட்டு. ஏமா லட்சுமி சாம்பார்ல கொஞ்சம் உப்பு கம்மி, அப்படித்தான் உப்பு நிறைய போட்டாப்புல பெரிய ஜனாவி ஆகப்படாக்கும். சைக்கிள் ஓட்டுறதுக்கு போய்விடா இவ்வளவு உப்பு. சைக்கிள் ஓட்டுனா உப்பு கேட்க கூடாதா சார்? என்ன சார் பெரிய அவன் சப்புன்னு போயிடுச்சு வாழ்க்கை, ஒரு உப்புல சப்புன்னு போயிடுச்சே. டாக்டர்கிட்ட போறேன், காலை ரேஸ் அப்படி கொஞ்சம் இழுத்து போனேன். டாக்டர் வாங்க சார் வாங்க. சண்முக சுந்தரம் சார் உட்காருங்க. என்ன காலை இழுத்து வரீங்க? கொஞ்சம் கால் வலி சார், 5 நாளா கால் வலி. கால் வலின்னு நீங்க ஒரு ஆளா வந்திருக்கீங்க, கூட சம்சாரத்தையும் கூட்டு வரணும். என்ன எதுக்கு தலைவலி வேற சார்? அவன் நிலைமை யோசிச்சு பாருங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், கூப்பிட்டான் மரகதம் என்னங்க ஆமா உட்காரு. நம்மளுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம்? 40 வருஷம் இருக்குங்க. கை கொடுமா. 40 வருஷத்துல இன்னைக்கு உன் சமையல நல்ல ஒரு மாற்றம் தெரியுது. என்ன சொல்றீங்க? உங்களெல்லாம் கருப்பு முடியா கிடக்கும், இப்ப வெள்ளை முடியா கிடக்கும். எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அவ வேதனையை பார்த்தீங்களா சார்? இதைத்தான் சொல்றோம். அதான் உன்ட்ட கேட்டாங்க, நாகலிங்கம் ஐயா, காட்டுக்குள்ள உங்க மனைவியும் உங்க மாமியார் வர்றாங்க, எழுத்தாப்புல பெரிய காட்டெருமை வருது. நீங்க உங்க மனைவியை காப்பாத்துவீங்களா உங்க மாமியாரை காப்பாத்துவீங்களா? அவங்க சொன்னா, நான் காட்டெருமை எப்படியாவது காப்பாத்துவேன் சார். ஏன்னா இது ரெண்டு அது அமைக்கிறங்க. காட்டெருமை அமுக்குறீங்க, ஒரு குடல் நல்ல குடல் சாமர்மா விழுந்துறாரு பாத்தீங்களா? ஏன் அவங்க விழுந்து வந்துச்சிருக்காங்க, அவங்களுக்கு 200 ரூபா கூட. சும்மா நீங்க நினைக்கலாம் நகைச்சு எப்படி பண்றாரு நூத்து, நகைச்சுல 200 ரூபா அந்த அளவுக்கு பண்ணிருக்கோம். எல்லா இடத்துலயும் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. ஆமா ஆமா, ஆச்சரியமா இருக்கு சார். ஏன்னா எல்லாரும் தொழில் ரீதியா இருப்பாங்க. நீ தமிழ் வாத்தியார், அவர் ரீதியா தமிழோடு ஆரம்பிச்சார். எங்க ஊர்லயும் கோயில் திருவிழா வச்சிருக்கோம்னு சொல்லி நன்கூட கேட்டு போனோம். தமிழ் வாத்தியார் சார் ஒரு நல்ல தொகை எழுதுங்க. அவர் வாங்கி குறுந்தொகைன்னு எழுதினார். நாங்க குறுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். தமிழ் வாத்தியார்ட்ட இருந்து நன்கூட வாங்க வந்தது. ஐயா அப்படி இல்லை சார், ஒரு 200 300 எழுதுங்க சார். அவர் வாங்கி அக 400 புற 400 நீங்க 200 கேட்டீங்க, 400 எழுதிருக்கீங்க அப்படின்றார். கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்தோம். மாற்ற முடியாது சார், இப்ப முடிக்கணும் சொல்றேன், முடிக்க மாட்டேங்கிறானையா. திடீர்னு டாக்டர் தூக்கிட்டு ஓடி வந்துடுறான். 10 நிமிஷம் வேஸ்டா போயிரு அந்த உட்கார சொல்லி. ஏன்னா நான் ஒரு வார்த்தை சொன்னேன், சிரிப்புக்கு நேரம் ஒதுக்காதவன் மருத்துவருக்கு நேரம் ஒதுக்கிறான். உண்மை, நான் கண்ட வரைக்கும் தான் சார். இக்கிகை அப்படின்னு ஒரு புத்தகம் நீங்க போய் தைசி உள்ள வாங்கி படிங்க, இருக்கு, நான் பார்த்தேன். சிறந்த ஒரு புத்தகம். ஜப்பானியர்கள் வாழ்க்கை முறை, 110 வயசு சர்வசாரமா வாழ்றான் அப்படின்றத அந்த இக்கிகை புக்கில் நீங்க பார்க்கலாம். சிறந்த தன்முனைப்பு தன்னம்பிக்கை புத்தகம் எதுன்னா அதான். ஒரு தீவுல 75 வயசுல குழந்தை பெத்துக்கிறாங்க. 75 வயசுல அவர் என்ன தெரியுமா, அவருக்கு ஓல்டேஜ்ல அவருக்கு கிடையாது, 75 வயசா யங்ஸ்டர் அந்த தீவுல. அப்படின்னா எப்படி ஆரோக்கியம்? என்ன காரணம் தெரியுமா? ரொம்ப சிம்பிள், நண்பர்கள் உட்கார்ந்து சந்தோஷமா சிரித்து மகிழ்கிறார்கள், கதை பேசி.
இந்த நகைச்சுவை வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.